ஒரு ஊரில் ஒரு முதியவர் சாலையோரம் அமர்ந்து பழங்களை விற்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன், பெரியவரே, இந்த பழம் எவ்வளவு? தம்பி, ஒரு பழம் 10 ரூபாய். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ இந்த பழத்தை வாங்கி சாப்பிடும்போது அதன் விதையை வீணாக்காமல் அங்கே இருக்கும் மண்ணில் குழி தோண்டி புதைக்க வேண்டும். 10 ரூபாய்க்கு பழம் வாங்கிவிட்டு நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விட்டு சென்றான். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறுவன் வந்தான். அவன் அந்த பழத்தை வாங்கி முதியவர் சொன்னது போலவே அந்த விதையை சாலையோரம் இருந்த ஒரு காலி இடத்தில் புதைத்து விட்டு சென்றான். 10 ஆண்டுகள் கழிந்தது. அதே இளைஞன் இப்போது ஒரு பெரிய மனிதனாக அதே வழியில் வந்தான். வெயில் வாட்டியது. அப்போது அங்கே ஒரு பெரிய நிழல் தரும் மரம் இருப்பதை கண்டான். அதில் இனிப்பான பழங்கள் தொங்கின. அந்த மரத்தின் அடியில் தாகத்தோடு அமர்ந்திருந்த அவனுக்கு ஒரு சிறுவன் பழங்களை பறித்து கொடுத்தான். இந்த மரம் எப்படி இங்கே வந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா சொன்னதை கேட்டு ஒரு பைய போட்ட விதை தான் இது. இன்னைக்கு இது ஊருக்கே நிழலும் பழமும் தருது. இளைஞன் அன்றுதான் செய்த தவறை உணர்ந்தான். நாம் இன்று செய்யும் ஒரு சிறிய நற்பெயர் எதிர்காலத்தில் பலருக்கு பெரிய பலனை தரும்.